இந்த மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபேசியர் 6:10. எல்லோரும் எடுத்துக்கொள்றீங்களா? எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 269வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்க்ரீனில் வருது, அதை நீங்கள் பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். திரும்பமாய் சத்தம் வாசிப்போமா எல்லோரும் சேர்ந்து? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் இதை எழுதும்போது அநேக காரியங்களை குறித்து அவர் எழுதி கொண்டு வருகிறார். இப்பொழுது என்னை கவனிங்க. சொல்லும்போது என்னை கவனிங்க, வாசிக்கும்போது வேத பகுதியை பாருங்கள். சொல்லும்போது என்னை கவனிங்க. அம்மா உங்களுக்கு தான் சொல்கிறேன், சொல்லும்போது என்னை கவனிங்க. வேத பகுதி வாசிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். நீங்கள் தேடுற நேரத்தில் வேத பகுதி கவனிக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது, கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் சொல்ல போனேன் அப்படின்னா நீங்கள் பைபிளை வாசிக்க வேண்டாம், என்ன நீங்கள் கவனிக்க முடியும் உங்கள் நண்பாய் கேட்குறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வசனம் சொல்லுகிறது கடைசியாக அப்படி என்று எழுதுகிறது முதல் வார்த்தை. அப்போ கடைசியாகனா ஃபினிஷ், முடிக்க போகிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய விசுவாசி, சபை விசுவாசி, வாலிபர்கள் என்னென்ன எப்படிப்பட்டு இருக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது கடைசியாக முடிக்க போகிறார். இப்போ கடைசியாக முடிக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், சகோதரரே அப்படின்னா ஆண்களுக்கு மட்டுமல்ல, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. சபையில் இருக்கிற பெண்களுக்கும் சொல்லுகிறார், சிறியோர்களுக்கும் சொல்லுகிறார், வாலிபர்களுக்கும் சொல்லுகிறார், மூத்தவர்களுக்கும் சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்லுகிறார். சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இன்றைக்கு நமக்கு மிக அவசியமான தேவை ஒன்று இருக்குது அப்படின்னா, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை. இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமை நமக்கு இல்லாமல் இருந்தோமானால் நாம் சாதாரணமான ஒரு மனிதர்களைப் போல தானே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை போல தான் இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒன்றுன்னா தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை. இப்போ இந்த தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது? உங்களை இன்னும் அதிகமாக பிரகாசிக்க செய்கிறது. இன்னும் அதிகமாக உங்களை தேவனுக்குள்ள கட்டி எழுப்புகிறது. இன்னும் அதிகமாக தேவனுக்குள் உங்களை வளரச் செய்கிறது. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டத நன்மை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டத ஆசீர்வாதங்கள் உங்களை இன்னும் அதிகமாக பெருகச் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைக்காக உங்களை வாழச் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ஏதோ வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமை தான் உங்களை அதிசயங்களுக்கு கொண்டு வரும். தேவனுடைய வல்லமை தான் உங்களுக்கு முன்னதாக இருக்கிறதான அரண்களை நொறுக்கும். தேவனுடைய வல்லமை தான் உங்களுக்கு விரோதமாக எழுமி நிற்கிற ஆயுதங்களை முறியடித்து போடும். நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமை மிக பெரியது. அல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது அற்பமாக எண்ணலாம். இவன் என்ன படிக்காதவன், இவன் அறிவில்லாதவன், இவன்கிட்ட பணம் இல்லை, இவன் ஒன்றுக்கு ஆகாதவன், இவனுக்கு ஒருத்தனுக்கும் கிடையாது அப்படின்னு நம்மளை உலகத்தின் பார்வையிலே நம்மை சாதாரணமான ஒரு மனிதர்களாக நினைத்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய வல்லமை ஒருவனுக்குள் இருக்கும்போது அந்த வல்லமை அவனை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அப்படித்தான் பார்க்கிறோம். சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை பார்க்கிறோம். மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போன மோசேயை பார்க்கிறோம். இப்படி தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கு உதவாது இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் என்றைக்கு தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பினதோ, தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் நிரப்பினதோ, அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியான கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை வேகமாக தியானிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம். ஏசாயா
12வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்க ஏசாயா 12வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிப்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்போ 2வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ரட்சிப்பு, எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அநேகருக்கு பயம், மரண பயம், வியாதியை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், எனக்கு அது நடக்குமோ நடக்காதோ என்ற பயம், கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயம். அநேகர பிசாசு இந்த பயத்தினால பிடிச்சி வச்சிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, யெகோவா என் பலன், கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானார். என் பலன், என் பலன் யாரு? கர்த்தர். கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. எனக்கு ஏன் பலத்தை நம்பல, நான் கர்த்தருடைய பலத்தை நம்புகிறேன், வல்லமையை நம்புகிறேன். வல்லமை, பலன், தேவனுடைய பலன். இந்த வல்லமை என்றால் தேவனுடைய பலன். இந்த தேவனுடைய பலன் என்ன செய்கிறது? எதிர்த்து நிற்கிற பிசாசின் தந்திரங்களை முறியடித்து போடுகிறது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அல்லேலூயா. நீர் என் கூட இருக்கிறீங்கள, அந்த பலன் மட்டும் போதும். எவ்வளவு பெரிய சேனையையும் நான் கொன்று போடுவேன், எவ்வளவு பெரிய படையும் நான் அழிச்சு போட்டுருவேன். ஏனென்றால் என் பலத்தை நம்பல, நான் யாரை நம்புகிறேன்? கர்த்தரின் பலத்தை நம்புகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலன். இந்த பலத்தை என்ன செய்யணும்? 2வது வசனம் சொல்லுது, அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். இப்போ இந்த வல்லமையை, இந்த பலத்தை ஜீவ ஊற்றாயிருக்கிற தேவனிடத்திலிருந்து தினமும் என்ன செய்ய வேண்டும்? மொண்டு கொள்ள வேண்டும். டெய்லி எடுக்கணும். கிணத்துல தண்ணி 4 ஆயிடுச்சுன்னா கிணத்து தண்ணி என்ன ஆயிடும்? நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ணன் சொல்கிறார், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய பலன் எனக்கு கர்த்தர் கொடுக்கணும். அப்போ டெய்லி என்ன செய்யணும்? மொண்டு கொள்ளணும். டெய்லி தண்ணி பிடிக்கிறீங்களா? குழாயில் தண்ணி பிடிக்கிறீங்களா? ஒரு 1/4 குடம் தண்ணி இருக்குது, இவ்வளோ ஒரு கொஞ்சம் போல தண்ணி கிடக்கு, என்ன செய்வீங்க? அதோட சேர்த்து பிடிப்பீங்களா? அதை என்ன செய்வீங்க? கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிப்பீங்க குடத்தில், அப்படி தானே? அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு மொண்டு கொள்ள வேண்டும், மொண்டு கொள்ள வேண்டும். இந்த தேவ பலன் தான் உங்களை இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை நடத்தும். இந்த தேவ பலன் தான் உங்களுக்கு முன்னதாக இருக்கிறதான அரண்களை முறியடித்து போடும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அரண்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியும். பொருளாதாரம் என்ற ஒரு அரண் இருக்கலாம், பலகீனம் என்ற ஒரு அரண் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் என்ற அரண் இருக்கலாம், இல்லை சொத்து பிரச்சனையோட அரண் இருக்கலாம். ஏதோ ஒரு அரண் உங்களுக்கு முன்னதாய் நிற்கிறது. இந்த அரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பலத்தினால, உங்கள் ஞானத்தினால, உங்கள் அறிவினால, உங்கள் திறமைகளினால அது சாதிக்க முடியாது, அது ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் இருக்கும்போது அது ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோ கோட்டையை முறியடிப்பதற்கு தேவனுடைய பலன் இருந்தது. அவர்கள் ஈட்டியோடும் குதிரைகளோடு யுத்தம் பண்ணி எரிகோவை ஜெயிக்கல. அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. ஆனால் ஆயி பட்டணத்தில் இவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள், இவருடைய படையை நம்பி போகிறார். யோசுவா சொல்றாங்க, அங்கே சின்ன கூட்டம் தானே, அவ்வளோ கொஞ்சம் பேர் போனால் போதும். தேவனுடைய பலத்தை நம்பலை, போனார்கள். அங்கே முறியடித்து போனார், முறிவுபட்டு என்ன செய்றாங்க? ஓடி வராங்க, பின்னிட்டு ஓடி வராங்க. எல்லா காரியத்திலும், எல்லா நேரத்திலும் நீங்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பலனை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும்.
அல்லேலூயா. இந்த தேவனுடைய பலன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உண்டு கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளும் போது, உங்களுடைய தேவைகளுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் தேவ பலத்தை சார்ந்திருக்கும் போது அந்த நாளுக்குரிய பலத்தை உங்களுக்கு தந்து சத்துருடைய எல்லா கிரியைகளையும் அவர் முறியடித்து போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை தேவனுடைய பலன். பரமண்டல ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படின்னா ஆகாரம் மட்டுமல்ல, ஆண்டவரே இன்றைக்குரிய பலன் எங்களுக்கு தாங்க. இன்னைக்கு எத்தனை சத்துரு வரப்போனாலும் தெரில, எத்தனை பிரச்சனை வரப்போதோ தெரில. நேற்று ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இன்னைக்கு 10 பிரச்சனையாக இருக்கலாம். நேற்று ஒரு தேவையாக இருக்கலாம், இன்னைக்கு 10 தேவைகளாக இருக்கலாம். ஆண்டவர், இந்த ஒரு தேவையை சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீர், இந்த 10 தேவைகளையும் சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்குரிய பலனை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதற்குரிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18க்கு வாங்க. எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். தாவீது சொல்ற, என் பலனாகிய கர்த்தாவே. தாவீது ராஜாவா இருக்கிறான், அவனுக்கு யுத்த வீரர்கள் இருந்தாங்க, யுத்தத்தில் செய்வதற்கான எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவன் யுத்த வீரர்களை நம்பல, அவனுக்கு இருக்கிற படைகளை நம்பல, அவனுக்கு இருக்கிற குதிரைப்படையை நம்பல, யாரையும் நம்பல. அவன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்போது இந்த தேவ பலன் நீங்க பற்றி கொள்கிறீர்களோ, என்றைக்கு தேவ பலத்தை நீங்க பிடித்து கொள்கிறீர்களோ, உங்களை கர்த்தர் மேலே கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. என்கிட்ட பணம் இருக்கு, நான் சாதிச்சிருவேன். என்கிட்ட திறமைகள் இருக்குது, சாதிச்சிருவேன். என்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்குது, நான் சாதிச்சிருவேன். எனக்கு அதை இருக்குது, சாதிச்சிருவேன். இது இருக்குது, நான் முடிச்சிருவேன். நான் படிச்சிருக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு ஆள் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே எதுவுமே நமக்கு உதவாது. அல்லேலூயா. அவைகள் குப்பையும் தூசியுமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தேவை தேவ பலன். ஆண்டவரே, இந்த தேவ பலத்தினால நீ நிரப்பும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை, என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இந்த தேவ பலன்ல எத்தனை இருக்கு பாருங்க. இந்த தேவ பலன் வந்துச்சுன்னா எத்தனை காரியத்தை வாய்க்க செய்து பாருங்க. அவர் கன்மலையா இருக்கிறாராம், கோட்டையா இருக்கிறாராம், இரட்சகரா இருக்கிறாராம், அடைக்கலமா இருக்கிறாராம், துருகமா இருக்கிறாராம், கேடகமா இருக்கிறாராம், இரட்சண்ய கொம்பா இருக்கிறாராம், உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாராம். இந்த தேவபலன் வந்துச்சுன்னா போதும், ஒருத்தர் உங்களை தொட முடியாது. உனக்கு விரோதமாக வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்போ? இந்த தேவனுடைய வல்லம் எனக்குள்ள இருக்கும்போது. தேவனுடைய வல்லம் இருக்கும்போது, இந்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கும்போது, அது எனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற காரியங்களை முறியடித்து போடும் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன் பலன் இல்லை, ஏன் ஞானம் இல்லை, ஏன் அறிவு இல்லை, ஏன் திறமை இல்லை. சிம்சோன் என்ன நினைச்சான்? அவன் பலத்தை நம்பி எந்திரிச்சு நின்னா அவன் பலன் அன்னைக்கே போயிடுச்சு. அவன் நினைக்கல, இது தேவ பலத்தினால தான் இவ்வளவு வேலைகளை செஞ்சேன்னு சிம்சோன் நினைக்கல. தேவன் தான் எனக்கு இவ்வளவு பலத்தை கொடுத்துருக்கிறான், அவன் மறந்துட்டான், கர்த்தரை மறந்துட்டான். அவன் பலத்தை நம்புறான். நான் செஞ்சிருவனாக்கும், நான் முடிச்சிருவனாக்கும், நான் அதை பண்ணிடுவனாக்கும், நான் இதை செஞ்சிருவனாக்கும். எந்திரிச்சு பார்க்குறான், பலன் அப்பவே போயிடுச்சு அவனை விட்டு. தேவ பலன் அவனை விட்டு போயிடுச்சு, தேவ ஆவியான விட்டு போயிட்டாரு. எலும்பி நிற்கிறான், அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கைகளும் கால்களையும் கட்டி கண்ணை பிடுங்கி மாவரைக்க விட்டுட்டாங்க. இன்றைக்கு தேவ பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்ள உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கும்போது அநேக காரியங்களில் நஷ்டம் ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிறது, விடுதலை இல்லாத வாழ்வு இருக்கிறது. நான் நினைச்ச காரியம் முடிய மாட்டேனுது, கை கட்டுனது வாய் கட்ட மாட்டேனுது, எல்லாம் கூடி வருது பாஸ்டர், ஆனால் நினைச்ச நேரத்தை கரெக்டாக அது என்ன தவறி போயிடுது. என்ன காரணம்? நீங்கள் தேவ பலத்தை நீங்கள் நம்பவில்லை. உங்கள் பலத்தை நம்புறீங்க, உங்கள் திறமைகளை நம்புறீங்க, உங்கள் ஞானத்தை நம்புறீங்க. இல்லை, உங்கள் அனுபவம் இல்லை. கர்த்தருடைய பலன் தான் உங்களை உயர்த்தும். இரண்டால் அவர்தான் கன்மலை, அவர்தான் கோட்டை, அவர்தான் இரட்சகர், அவர்தான் அடைக்கலம், அவர்தான் துருகம், அவர்தான் கேடகம், அவர்தான் இரட்சண்ய கொம்பு, அவர்தான் உயர்ந்த அடைக்கலம். நீங்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும். எங்கே போனாலும் இயேசுவை முன்னிறுத்த வேண்டும்.
எங்கே போனால் தேவனை முன்னிறுத்த வேண்டும், நீங்கள் மறைந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து பலத்த கிரிகைகளை செய்கிறவராக இருக்கிறார். நான் என்னைக்கு முன்னால் வருதோ நான் முடிச்சிடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன்னா அங்கே தோல்வி. இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பலத்தை அதிகமாக சார்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். கலாத்தியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 2:7. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் அப்போஸ்தலராய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். என்னையும் என்ன செய்தார்? பலப்படுத்தினபடியால். இப்போ இந்த ஊழியம் செய்வதற்கு பவுல் சொல்கிறார், பேதுருவையும் என்னையும் ஊழியம் செய்வதற்கு அவர் எங்களை பலப்படுத்தினார். பவுல் சொல்லலை, நான் நிறைய படிச்சிருக்கேன், பார்த்து பைபிள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறேன், பைபிள் அந்த என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வேன், பைபிள் எனக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு தெரியும், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லலை. இந்த பிரஜாதிகளுக்கு ஊழியம் செய்வதற்கு, அங்கே விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, எந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய பலன் தான் எங்களை நிரப்பினது. இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை, உங்கள் பலத்தில் நம்புனீங்கன்னா அது முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பலன் உங்களுக்கு வேண்டும். தேவனுடைய பலன் உங்களை நிரப்புச்சுன்னு சொன்னால், தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புச்சுன்னு சொன்னால், சாதாரண காரியம் இல்லை, அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. போன வாரத்தில் உங்களுக்கு வாசித்து காட்டினேன், பேதுருவை குறித்து வாசித்து காட்டினேன். பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானார்கள். அநேகர் எருசலேமுக்கு வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அவர் நடக்கும் பாதை அறிந்து அங்கே அவர்கள் வியாதியஸ்தர்களை வைத்து விட்டு போனார்கள். இதே பேதுருவை குறித்து வாசிக்கும் போது என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களே, இவர்கள் மூடர்களே, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களே, இவர்கள் மீன் பிடிக்கிறவர்களே, இவர்களுக்கு எப்படி இந்த தேவ ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னா, தேவன் பலப்படுத்தினார். தேவன் பலப்படுத்தினார். இந்த காலைவேளையில் தேவன் உங்களை பலப்படுத்தணும். உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு முன்னால் தேவன் உங்களை பலப்படுத்தணும். வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும். இந்த தேவனுடைய உங்களை பலப்படுத்தினா, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னால், கர்த்தர் நீங்கள் உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். இன்றைக்கி அந்த தாகம் வேணும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீங்கள் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பலத்தையும் பெற்று நீங்கள் போனீங்கன்னா போதும், எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே மாறிடும். எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். இடத்துல போய் நிற்கிறோம், விஓ சொல்கிறார் பிரச்சனை பெருசாக போகுது. 10 மணிக்கு வர்றேன்ற விஓ வரல, 11:30 மணி ஆச்சு. போலீஸ் வந்தாச்சு, சர்வேயர் வந்தாச்சு, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து நிற்கிறாங்க. விஓ வரமாட்டேங்கிறார். விஓவுக்கு அங்கே மிரட்டல் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா உள்ளூர்காரன், சொந்தக்காரன், அவன் மிரட்டல், போகாத போகாத போகாதன்னு மிரட்டல் கொடுத்துட்டே இருக்கான். 11:30 மணி ஆச்சு. 11:30 மணிக்கு வந்தோடனே சொல்கிறாரு, சார் இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது, எப்படி நீங்கள் முடிக்கிறீங்களோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப அது பரபரப்பாக சொல்கிறார். நான் சொன்ன நிறைய காரியங்களை சொல்லணும், பரபரப்பாக சொல்கிறார். ஆனால் ஒருத்தன் கூட வரல. அல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு இயற்கைக்கு மாறாய் போயிடுச்சு. அல்லேலூயா. இயற்கைக்கு மாறாக போயிடுச்சு. அவன் சொன்னது ஒன்று கூட நடக்கலை. எனக்கு தெரிந்த எல்லா ஊழியர்களுக்கும் ஃபோன் பண்ணி, வாங்கய்யா இந்த இடத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். எல்லோரும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊழியக்காரங்க வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு. ஊழியக்காரங்க பார்த்தா விஓவுக்கு பயம் வருது. இவங்களாம் யார், இவங்களாம் யார், இவங்களாம் யார், இவங்களாம் யார்? இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள், இவங்களாம் ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ். அப்படியா? கர்த்தர் இடத்த அளந்து முடித்து கல்லை ஊண்டி கல்லுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு வர்ற வரைக்கும் ஒருத்தரும் பக்கத்தில் வரல. இது என்னால் அல்ல, தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் 100%, 100% கர்த்தருடைய பலன் தான். ஏன்னா அதை சொல்லணும் அப்படின்னா ரிச்சர் பிறகு தெரியும், அங்கே அடிக்கடி வந்து போகிற காரியங்கள்லாம் தெரியும். முரட்டாட்டமான மக்கள், மோசமான மக்கள், அந்த இடத்துல நாங்கள் ஒரு குடும்பம், கர்த்தர் எங்களை உயர்த்தினார். இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு, தேவனுடைய பலன். தேவன் இந்த வேளையில் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா,
உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தேவ பலன் இருந்தால் எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகும். தேவனுடைய பலன் வந்தால் எல்லாமே மாறிடும். தேவனுடைய பலன் வந்தால் எல்லாம் மாறிடும். தேவனுடைய வல்லமை வந்தால் எல்லாம் மாறிடும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். எப்போன்னா உங்கள் முயற்சினால் இல்லை, உங்கள் பிரயாசத்தினால் இல்லை, தேவனுடைய பலன் இருக்கும் பொழுது. இங்கே பவுல் சொல்கிறாரு, பேதுருவையும் என்னையும் தேவனங்களை பலப்படுத்தினபடியால் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். பேதுரு 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட இருந்ததுனால ஊழியம் செய்யலை. 3 வருஷம் கூட இருந்து மறுதளிச்சுட்டு போயிட்டான். இயேசு யாருன்னு தெரியாதுன்னு போயிட்டாங்க. சபிக்கவும் சத்தியமான அவனை எனக்கு தெரியாது, இயேசுன்னு கூட சொல்லலை. அவனை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் எங்கே தேவனுடைய வல்லமை வந்ததோ, எங்கே தேவ ஆவியானவரை நிரப்பினாரோ, தேவனுடைய பலன் எங்கே வந்ததோ, அவன் எழும்பி பிரகாசித்தான். அவன் எழும்பி பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு மாமிசத்தின் பலன் அல்ல, தேவனுடைய பலனை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். மாமிச பலத்துக்காக நல்லா சாப்பிட்றோம், மாமிச பலத்துக்காக நல்ல முயற்சி எடுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், நல்லது. அதை காட்டிலும் மேலாக நீங்கள் தேவனுடைய பலத்தை நம்ப வேண்டும். தேவனுடைய பலன் மிக மிக முக்கியமானது, அவசியமானது. இந்த தேவ பலத்தை சார்ந்து கொள்ள விடாதபடி பிசாசு என்ன செய்வார் என்று சொன்னால், மாமிசத்தின் பலத்திலேயே வாழ வைக்கிறதுக்கு அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எப்போ வேலை செய்வான்? மாமிசத்திலே வேலை செய்ய வைப்பான். உன்கிட்ட காசு இருக்குல்ல, செய். உன்கிட்ட பணம் இருக்குல்ல, செய். உன்கிட்ட அது இருக்குல்ல, செய். உன்கிட்ட இது இருக்குல்ல, செய். இப்படி நிறைய நேரங்களிலே நாம் தேவனுடைய பலத்தை சாராமல் பிரச்சனைகளுக்கு நாம் எதை சார்ந்து கொள்கிறோம்? உலகத்தின் காரியத்தையும் உலகத்தின் பிரச்சனை, உலகத்தினுடைய சம்பத்துகளையும் நாம் சார்ந்து கொள்கிறோம். விசேஷமாக நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்கிறோம். என்னால் முடிஞ்சிடும், என்னால் அதை செஞ்சிருவேன், நான் இதை முடிச்சிருவேன், இதெல்லாம் எனக்கு சின்ன காரியம், இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் ஒரு காரியமா? ஆயி பட்டணத்தை யோசுவா பார்க்கும்போது சின்ன பிரச்சனையாக தான் தெரிஞ்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாது நமக்கு. ஆனால் முறியடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பலத்தை சாராம தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளணும். பிசாசு நிறைய நேரங்களில் என்ன செய்வான்னா, உங்கள் பலத்தை சார்ந்து கொள்வதற்காக அவன் கண்ணை திறந்து விடுவான். இதுக்கெல்லாம் நம்ம போய் ஜெபம் பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு போய் யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? சமைச்சாச்சு, வாயில் அள்ளி போட வேண்டியது தானே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், பிளஸ் பண்ணுங்க, இதை ஆசீர்வதித்து கொடுங்க. எதுக்கு போனாலும் ஜெபமா? இல்லை, எப்பொழுதும் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எப்பொழுதும் கர்த்தரை முன்னே நிறுத்த வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றிலும் தேவன் தான் எனக்கு முன்மாதிரி என்பதை நிரூபிக்கும்படியாக தேவனை சார்ந்து. பிசாசு செய்கிற முதல் வேலை உங்கள் பலத்தை சார்ந்து கொள்ளும்படி செய்வான். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எபேசின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6:11. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து. பிசாசின் தந்திரம். பிசாசு எப்படி வருவான்? தந்திரமாக வருவான். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தான் பிசாசின் தந்திரத்தை. கவனிங்க, கர்த்தர் தான் இவர்களை உண்டாக்கினார், கர்த்தர் தான் இவர்களை படைத்தார், கர்த்தர் தான் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார், சகல விருட்சங்களை கொடுத்தார், தினமும் தேவனோடு கூட பேசினார்கள், தேவன் வந்தார், மனிதர்களோடு பேசினார், டெய்லி உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் பிசாசு என்ன செய்தான்? தந்திரமாய் வந்து சில காரியங்களை சொன்னான். நீயும் தேவர்களை போல மாறிடுவ, நீ சாக மாட்ட அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு என்ன செய்தார்கள்னா, தேவனை மறந்து எங்கே போயிட்டாங்க? பிசாசு சொன்னதை கேட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம சொல்றதை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, மற்றவங்க சொல்றதை கேட்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அப்படிதானே? நம்ம ஒரு ஆலோசனை சொல்கிறோம், அப்பாவாக இருந்து அம்மாவாக இருந்து ஒரு ஆலோசனை சொல்கிறோம், பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. வேறு யாராவது சொன்னால் உடனே கேட்பாங்க. யூடியூப் சொன்னால் கேட்பாங்க, ஃபேஸ்புக் சொன்னால் கேட்பாங்க, இன்ஸ்டாகிராமில் சொன்னால் கேட்பாங்க.
நம்ம சொல்கிறது என்ன செய்வதில்லை, கேட்க மாட்டேன். இன்றைக்கு அநேக நேரங்களில் பிசாசு என்ன செய்கிறேன்னு சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தையை கேட்கக்கூடாதபடி உலகத்தின் காரியங்களை சார்ந்து கொள்ளும்படி பிசாசு செய்கிறான். இது பிசாசின் தந்திரம். அதுதான் வசனம் சொல்லு, பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்போ பிசாசு எப்போது என்ன செய்கிறான்னா, உங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசு சொல்கிறான். ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மாம்சத்தோட சண்டை போட பண்ணுறான். என்ன பண்ணுறான் பிசாசு? மாம்சத்தோட சண்டை போட பண்ணுறான். என்ன மாம்சத்தோட சண்டை போட பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், இந்த பிரச்சனை எப்படி பார்க்க செய்கிறான்னா, இவன் தான் எதிரி, இவ தான் எதிரி, இந்த பிரச்சனைக்கு இவ தான் காரணம், இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் யார்? இவன் தான். இன்றைக்கி வர வேண்டிய நன்மை வராமல் போனதுக்கு காரணம் யார்? இவங்க தான். இந்த காரியத்துக்கு ஜெயம் கிடைக்காம போனது யார்? இவங்க தான், அவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த மனிதர்களை பார்க்கும்போது செய்கிறான். நிறைய நேரங்களில் அந்த மனிதர்களை பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூடும். என்ன கூடும்? கொஞ்சம் ப்ரெஷர் கூடும். அந்த அவங்க முகத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சிடும்? ஆமாம், கல்யாண வீட்டில் திடீர்னு அவங்களும் வந்துட்டாங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா அவங்கள பார்த்த உடனே என்ன வந்துடுது? இரத்த கொதிப்பு வந்துடுது. தமிழில் சொல்லணும்னா எனக்கு பேர் என்னது? இரத்த கொதிப்பு. நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்ல டீசெண்டாக பேர் வச்சுருக்காங்க, என்னது? பிளட் ப்ரெஷர். ஆனால் தமிழ் என்னது? இரத்த கொதிப்பு. ரத்தம் கொதிக்குதான் அவங்கள பார்த்த உடனே. இப்படி பண்ணிட்டாலே, இப்படி செஞ்சிட்டாலே, இப்படி பண்ணிட்டாலே, பேசிட்டாலே, இப்படி வச்சுட்டாலே, என் சொத்தை ஆட்டை போட்டாலே, என் பணத்தை ஆட்டை போட்டாலே, வேலை கிடைக்காம பண்ணிட்டாலே, அதை பண்ணிட்டாலே, இதை பண்ணிட்டாலே, இப்படி என்ன செய்கிறது? பிசாசு பேசுகிறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிசாசு எந்த மனிதன் ரூபத்தில் வரானா, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை கட்டி ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதம் ஒரு பிரச்சனை வருதா? வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதம் பிரச்சனை பண்ணுறானா? உங்கள் எதிர் வீட்டுக்காரன் ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறானா? இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா? நீங்கள் அந்த மனிதனை பார்க்காதிருங்கள். யாரை பார்க்கணும்? அவனுக்குள்ளே இருந்து செய்கிற பொல்லாத ஆவியை கட்டி ஜெபிக்கணும். நம்ம அந்த மனுஷன் நினச்சிக்கிறோம், இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாத ஆவி, அதான் பிசாசின் தந்திரம். அவன் எப்படி வருவான்? டைரெக்டாக கருப்பு அங்கி போட்டு, நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி கருப்பான அங்கி போட்டு வந்து பிசாசு நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானா? இல்லை, அழகாக மேக்கப் போட்டு வருவான். அக்கா மூலமாக வரலாம், தங்கச்சி மூலமாக வரலாம், சித்தி மூலமாக வரலாம், சித்தப்பா மூலமாக வரலாம், அப்பா மூலமாக வரலாம், அம்மா மூலமாக வரலாம், தம்பி மூலம், பெற்ற பிள்ளைகள் மூலமாக பிசாசு வருவான். திடீர்னு வந்து நிற்பான். ஏன்னா அவன் வேலை என்ன செய்யணும்? முடிக்கணும். இன்றைக்கி நாம் எதை பார்க்க வேண்டும் சொன்னால், அந்த மனிதனை பார்க்காதீங்க, அவனுக்குள்ளே இருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவியை கட்டி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த பொல்லாத ஆவியை துரத்தும் போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் மாறுது, கெட்ட செயல்கள் மாறுது, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எண்ணங்கள் மாறி போகுது. நீங்கள் அப்பொழுது என்ன செய்கிறது? உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்து சேருது. அல்லேலூயா. இப்போ நம்ம எதை பார்க்கிறோம்? அந்த மனிதனை அல்ல, பிசாசு அந்த மனிதனோட சண்டை போட வைக்கிறான், அந்த மனிதனோட யுத்தம் பண்ண வைக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யுத்தம் உங்களுடையது, அது தேவனுடையது. இந்த யுத்தம் எப்படிப்பட்டதாக செய்யப்படுகிறதாம் வாசிக்கலாம். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காட்டிட்டாங்க போகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெகேமியா எடுத்துட்டிங்களா? நெகேமியா 6ஆவது அதிகாரம். சரி. அவர்களோ என்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இந்த புஸ்தகத்தை வீட்டில் படித்து பாருங்கள். இப்போ நான் அதில் ரொம்ப சொல்லணும்னா நேரம் ஆகிடும். இவனை அழைக்கிறார்கள், கூப்பிட்றாங்க, வா 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 வான்னு. எதுக்கு? அவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்வதற்காக. முதல் தரம் அழைக்கிறார்கள், 2வது தரம் அழைக்கிறார்கள், 3வது தரம் அழைக்கிறார்கள், 4வது முறை அழைக்கிறாங்க, 5வது முறை அழைக்கிறாங்க. எதுக்கு அழைக்கிறாங்க? எதுக்கு கூப்பிட்றாங்க? இவனுக்கு பொல்லாப்பு செய்யணும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனத்தை. அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. போதும் போதும். சில நேரங்களில் பிசாசு உங்களுடைய தகுதியை விட்டு கீழே இறக்கிறதுக்கு வேலை செய்வான். பிசாசு வா சண்டை போடுவோம்,
வா சண்டை போடுவோம், வா சண்டை போடுவோம், வா சண்டை போடுவோம் அப்படின்னு பிசாசு என்ன செய்வான்? யார் மூலமாவது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், வா சண்டை போடுவோம், வா சண்டை போடுவோம். குறையை கண்டுபிடிக்க வைப்பான், தவறான வழிகளை நடத்த வைப்பான். கவனிங்க, இந்த பிசாசோட வேலை உங்களை தேவனிடத்தில் கிட்டி சேர விடாதபடி உங்களுடைய மனிதர்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகளை பார்க்கும்படி செய்வான். வா, ஆனால் இவன் தெளிவாய் சொல்கிறான், இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? எனக்கு பொல்லாப்பு செய்ய போகிறார்கள். பொல்லாப்பு செய்வதற்காக என்னை கூப்பிடுறாங்க. நெகேமியா சொல்கிறான், நான் என்ன வேலை செய்கிறேன்னா பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ராஜாதி ராஜா சர்வவல்ல தேவனோடு கூட இருக்கிறேன், நான் போய் இவங்கிட்ட போய் சண்டை போடுறதா? போடாடே போடா. நான் உன்கிட்ட போய் இது பண்ணுறதா? போடாடே போடா. இப்படி நிறைய காரியங்களை நான் விட்டு கொடுத்து போகும்போது தான் கர்த்தருடைய யுத்தத்தை பார்க்க முடியும். உனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உன் குடும்பத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு காரியத்தை சொல்லுவார் ஊழியக்காரர், ஊமையனின் கனவும் ஊழியனின் நினைவும் வெளியில் சொல்ல முடியாது. ஊமையின் கனவு கண்டா வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் எங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்து தான் ஆகணும். அப்படியா பேசுகிறீங்களா? பேசுங்க பேசுங்க பேசுங்க. என்னை குறித்து பேசுவாங்க, பாஸ்டம்மா குறித்து பேசுவாங்க, பிள்ளைகளை குறித்து பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. பேசு. நான் இறங்கி வரக்கூடாது, நான் இறங்கி வரக்கூடாது. நான் பெரிய வேலையை செய்து கொண்டேன். உங்கள் கூட உட்காந்து சண்டை போடுறது எனக்கு வேலை இல்லை, உங்கள் கூட உட்காந்து யுத்தம் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. போன வாரம் ஒரு பிரச்சனை வந்தது, கேட்டார், கூப்பிட்டாரு. நான் பாசி மொழியோட சொன்னேன், அவனு சண்டை போடாத, விட்டுரு, தூக்கி போட்டு போயிட்டாரு. அவன்கிட்ட போய் சண்டை போடுற உனக்கு தகுதி இருக்கான்? அவன் யார்? அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். அவன் நீதி கேட்பான், அவன் நியாயம் கேட்பான். அவனால் உனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது. விட்டுட்டு கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டு போயிட்டே இரு. நெகேமியா அதைத்தான் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் தவறு செய்ய, எனக்கு விரோதமாய் குற்ற செயல் செய்ய, எனக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி பிளான் பண்ணியிருக்கிறான், திட்டம் பண்ணியிருக்க நான் பார்த்துட்டேன். எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ நான் இறங்கி வந்து உன் கூட நான் சண்டை போடக்கூடாது. ஏசு என்ன சொன்னார்? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் திருப்பி காட்டு. திருப்பி காட்டு இல்லை, ஏசா போயிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரும்படி பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் நடந்து போ. உன் வஸ்திரத்தை கேட்டால் உன் அங்கேயும் கலட்டி கொடுத்து விடு. கொடுத்துரு, கர்த்தர் பார்த்துக்கிறார். போராடாத, மாம்சத்தோட போராடாத. மாம்சத்தோட போராடுற ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு காரியம் நமக்கு ஜெயமாய் கொடுக்க போகிறதில்லை. நெகேமியா சொல்கிறான், நான் இறங்கி வரக்கூடாது, நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை, உன் கூட வந்து நடுரோட்டில் இருந்து சண்டை போட முடியாது, உன் கூட நான் யுத்தம் பண்ண முடியாது, உன் கூட நான் பேச முடியாது. நீ பண்ணுற அக்கிரமமான காரியங்களுக்கு, அநியாயமான காரியங்களுக்கு நான் உன் கூட வந்து சண்டை போட. கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இதுக்குள்ளே வாங்க, இந்த தேவனுடைய வல்லமைக்குள்ளே வாங்க. இந்த தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. யோசேப்பை சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக பண்ணாங்க. ஆனால் எகிப்தில் அத்தனை சகோதரர்களும் அவன் காலடியில் விழும்படி செய்தார். சகோதரர்களே, நீங்கள் எனக்கு விரோதமாய் செய்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இவன் நானாக இருந்திருந்தேன்னா, ராஜாவான உடனே, பார்வோன் என்னை உயர்த்தின உடனே ஒரு யுத்தத்தை எடுத்துகிட்டு போய் குதிரைப்படையை கூட்டிகிட்டு போய் அவன் எண்ணெய் அடின்னு அடித்து வெளுத்து, ஏண்டா என்ன பாடுபடுத்துறீங்க, நான் எவ்வளோ ஒரு ஆளாக இருக்கேன் தெரியுமா, இப்போ வந்து பாரு எகிப்தில் எனக்கு எவ்வளோ மகிமையை பாருன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. இல்லை, அவர்கள் தேடி வந்தார்கள். சொல்கிறான், கர்த்தரோ அது எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். நான் இறங்கி வரக்கூடாது, நான் இந்த மாதிரி சில்லறத்தனமாக பேசக்கூடாது, நான் இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாது, கர்த்தருக்கு சித்தம் இல்லாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாது. நான் சண்டை போட மாட்டேன். கர்த்தருடைய கரத்தில் சொல்லுவேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நான் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவேன், தேவன் எனக்கு யுத்தத்தை நடப்பிக்க பண்ணுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 10:3.
நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் பவுல் எழுதுறாரு, நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி சண்டை போடுற ஆள் நாங்கள் கிடையாது. வஸ்திரத்தில் கேட்டால் அங்கேயும் சேர்த்து கழட்டி கொடுத்துரு, வச்சுருவா போ வச்சுக்க, எவ்வளோதானே. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். இங்கே சேர்த்து வச்சா என்ன நடக்குமா? பூச்சியும் புரும்பும் திருடனும் கண்ணமிட்டு திருடுவான். எப்படி திருடுறானே தெரில, எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்குது அவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரில. ஆனால் தெரிஞ்சிருக்கே. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே 50 நகை வச்சுட்டு போகிறான்னா அவன் எவ்வளோ சேஃப்டி பண்ணி போயிருப்பான், எத்தனை பூட்டை போட்டு போயிருப்பான். அந்த பூட்டில் திருடனுக்கு தெரிஞ்சிருக்கே. இல்லை வீட்டுக்கு வந்துட்டு போனானா, பூட்டும்போது பார்த்தானா? இல்லை. திருடன் கண்ணமிட்டும் திருடுவார்கள். உங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வையுங்கள்? பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எதன்படி யுத்தம் பண்ணுகிறதில்லை, மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய யுத்தம், 4வது வசனத்தை வாசிங்க, எங்களுடைய போராயுதம் மாமிசத்திற்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அரண்களை முறிக்கணும்னா தேவ பலன் வேணும். நீ மாமிசத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காத, மாமிசத்தில் யோசிக்காத, இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே, இது நடத்த, அது போச்சு, இது போச்சு, அது நஷ்டமாச்சு, இது கஷ்டமாச்சு, இது வேலை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, தூக்கி போடு இயேசுவின் நாமத்தினால். மாமிசத்தின்படி பார்க்காத. உங்களுடைய யுத்தம் பேராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ள. இன்னைக்கு தேவ பலன் உங்களுக்கு வேணும், தேவனுடைய வல்லமை உங்களுக்கு வேணும். அரண்களை முறிக்கணும், அரண்களை முறித்து போடணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிறதுனால அந்த ஆசீர்வாதங்கள் பெருகுது. அல்லேலூயா. மாமியார் கொடுத்ததுனால அல்ல, சீதனமாக கொண்டு வந்ததுனால உயர்ந்ததல்ல. ஆக்சுவலி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாம் சொன்னான், எனக்கு சிரட்டை வேணாம், ஒன்றும் வேணாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நீ எனக்கு கொடுத்ததுனால நீ என்னை ஆசீர்வதித்தேன்னு சொல்லக்கூடாது. நான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தான்னு நான் சொல்லணும், தேவனுடைய மகிமைப்படுத்தான்னு சொல்லணும். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் மாம்சத்தில் போய் போராடுகிறவன் அல்ல. அரண்களை முறிக்கிற தேவனுடைய வல்லமை எனக்கு இருக்கிறது. அரண்களை முறிக்கிற தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு அரண்களை முறிக்கிற தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் முறியடித்து போடுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாய் போயிடும். ஏன்னால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் தொடர்ச்சியாக 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நாங்கள் எதை விரும்பவில்லை. 5ஆம் வசனம், நான் அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னைத்தானே சிந்திக்க கடவன். எப்படி இருக்கணுமா? 5ஆம் வசனம், தர்க்கங்கள், சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவு தான் அவனுக்கு நீதியை சொன்னாலும் அவன் வரமாட்டான். அவன் செஞ்சதான் ரைட்டுன்னுவான், அவன் செஞ்சதான் கரெக்டுன்னு சொல்லுவான். தர்க்கங்களை தூக்கி போடுங்க. தர்க்கம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவை நீர் பார்த்து கொள்ளுன்னு அதை விட்டு போயிட்டே இருக்கணும். சண்டை போடாதீங்க. தர்க்கம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. வசனம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி, தேவனை அறிய விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி, தேவனை தேட விடாதபடி, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி, அவருடைய சத்தம் மெல்லிய சத்தத்தை உங்கள் காதில் கேட்கக்கூடாதபடி பிசாசு என்ன செய்கிறான்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனையை கண்ணு முன்னால் நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறான். ஐயோ, நீ என்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்ன செய்ய போகிறோம், இதுக்கு என்ன செய்ய போகிறோம், பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், தொழிலுக்கு என்ன செய்ய போகிறோம், வேலைக்கு என்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு அப்படி ஆயிடுச்சேன்னு பிசாசு நிறைய நேரங்களில் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகளை கொண்டு வருவான்.
இப்போ சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குரியவர்களைப் போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே கிறிஸ்துவை போல சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவை போல சிந்திக்கணும். அவருக்கு விரோதம் பேசின கர்த்தர் கண்டுக்கிறவே இல்லை. அவர் லூசிபர்னாங்க, பிசாசுகளெல்லாம் தலைவன் சொன்னாங்க. இப்போ நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, யாரோ ஒருத்தர் எழுப்பி, சிஸ்டர் உங்களுக்கு லூசிபர் இருக்க, உங்களுக்கு நீங்கள் பொல்லாதாவி உங்களுக்கு இருக்குது, நீ பிசாசு அப்படின்னு சொன்னால் இன்னொரு மேலே வந்து என்ன அடித்து போட்டுருவீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதை கண்டுக்கிறவே இல்லை. போடா, விரோதமாக பேசின வார்த்தைகளை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வசனத்தை வேகமாக நான் வாசிக்கிறேன். 3ஆவதாக, பிசாசு எப்பொழுதுமே தனிமைப்படுத்துகிறவனாக இருப்பான். பிசாசு என்ன செய்வான்? உங்களை எப்போதும் தனிமைப்படுத்துவான். நீ தனியாள், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, எனக்கு வந்தக்காரங்க இல்லை, எனக்கு உறவுக்காரங்க இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க மட்டும் என்னை தூக்கி விட்டுருந்தா இந்நேரம் நான் பரலோகத்துக்கு போயிருப்பேன். அவங்க மட்டும் என்னை தூக்கி விட்டுருந்தா இந்நேரம் நான் கோடீஸ்வரன் ஆகிருப்பேன். அவங்க மட்டும் என்னை தூக்கி விட்டுருந்தா நல்லா படிச்சிருந்தேன்னா நான் இப்போதோ போயிருப்பேன். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு பிசாசு நிறைய நேரங்களில் உங்களை தனிமை உணர்வுகளை ஏற்படுத்துகிறான். தனிமை உணர்வு, லோன்லியா, நான் இருக்கேன், தனியாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நியாயாதிபதி 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால் சில நேரங்களில் மறந்து போகிறோம். நியாயாதிபதிகள் 13